இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு பச்சரிசி 2 உலகு போட்டிருக்கேன், வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். வெந்தயம் எவ்வளோன்னா இவ்வளோ தான் வெந்தயம், இவ்வளோ வெந்தயம் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் அந்த கையில் அள்ளி போடுறேன்லப்பா உளுந்து, நான் அந்த கையில் அள்ளி போடுறது மட்டும்தான் இனிப்பு பணியாரத்துக்கு. அந்த சட்டியில் இருக்கிற உளுந்து வந்து தோசைக்கு. கருப்பட்டி பாவுப்பா வெல்லம் போட்டிருக்கேன், வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். கருப்பட்டி பாவு கோச்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து வடிகட்டணும். வடிகட்டி மாவு பச்சரிசி மாவு ஆட்டி வச்சுருக்கேன். ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்குது மாவு. இது ஆட்டின மாவு ஒரு நைட்டு ஃபுல்லாக இருந்துச்சு மாவு. பச்சரிசி வெந்தயம் உளுந்து ஆட்டி ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்குது. இப்போ வெள்ளைப்பாவை அதில் ஊற்றி இனிப்பு பணியாரம் சுட போகிறேன். வெள்ளம் முழுசாக போட்டிருந்தேன்டா, அந்த வெள்ளம் கரைஞ்சிடணும், தண்ணியில் கரைஞ்சிடணும். கரைஞ்ச உடனே எடுத்து வடிகட்டணும், அவ்வளோதான். வெள்ளை கட்டி போட்டிருந்தேன்டா, தண்ணி கொஞ்சம் 1 டம்ளர் ஊற்றினேன், 1/2 டம்ளர் ஊற்றினேன், கரைஞ்சிருச்சு. நீ வந்து இந்த ஆட்டி வச்ச பச்சரிசி வெந்தயம் உளுந்து அந்த மாவில் கலக்கிறேன் இது வெள்ளைப்பாவை. அது 2 உலக்கு மாவுப்பா, நிறையா மாவு இருக்குது. வச்சுட்டேன், கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ அங்கே இந்த பாக்ஸ் அளவுக்குள்ள இங்கே மாவு இருக்குது, உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது 1 குண்டா மாவு மட்டும் எடுத்து இந்த வெள்ளைப்பாவை காய்ச்சி அதில் ஊற்றுறேன். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு, அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். நான் சோடாப்பெலாம் போடலப்பா, சோடா போடாமல் பணியாரம் சூப்பராக வரும். சோடாப்பெலாம் போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்காதே, வயிறு வலிக்கும். இந்த மாதிரியே நான் செய்கிற மாதிரியே செஞ்சு கொடுங்க. ஆயில் ஊற்றிக்கோங்கடா, பணியாரம் சுட்டு எடுக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. மாவு கரைச்சி வச்ச மாவை இப்போ கிளாஸில் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அடுப்பெல்லாம் வடியும்ல. மாவு ஊற்றில எப்படி ஊற்றில டம்ளரில் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்ச உடனே இப்படி ஊற்றிக்கோங்கடா. சும்மா அரை குழி ஊற்றிக்கோங்க. அது புஷ்ஷுன்னு வர்றதுக்கு சரியாக வரும். ஏன்னா கரண்டிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்க முடியாது. நான் நிறைய ஊற்றிட்டேன். அடுப்பு லைட்டாக குறைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், பரட்டி வச்சு பற்றியில் இந்த மாதிரி பரட்டிடுங்கப்பா. அது வந்தால் செம்ம சூப்பராக வரும். வந்துடுச்சு பற்றியில். வேகலை நினைக்கிறேன். அவ்வளோதான்டா. திரும்ப மறுபடியும் ஊற்றிருக்கேன்டா. அதை எடுத்துட்டேன். ஒரு இது மறுபடியும் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஊற்றி இப்படி பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியாக, ரொம்பலாம் கஷ்டம்லாம் இல்லை. இப்படி செஞ்சு நல்லா பிள்ளைகளுக்கு கொடுங்க. பச்சரிசி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்,
சோடாப்பு போடாதீங்க, நான் சோடாப்பு போடலை. உளுந்து, வெந்தயம், பச்சரிசி 3 தான், வேறு எதுவுமே சேர்க்கலைண்ணா. புழுங்கரிசிலாம் போடாதீங்கப்பா. சில பேர் புழுங்கரிசி போடுவாங்க பயணிப்பு பணியாரத்தில் வந்து, அது ரஃப்பாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது உங்களுக்கு வந்து. அது வந்து ஒரு மாதிரி விரைச்சிக்கிட்டு இருக்குங்க, சாப்பிட்றது நல்லா இருக்காது. வெறும் பச்சரிசி மட்டும் போடுங்க. பச்சரிசி 2 உலக்கு, ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் உளுந்து, அவ்வளோதான். அவ்வளோதாண்டா. பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் காலைல ஊற வச்சுருங்க. சாயந்தரம் மாவு அரைச்சிருங்க. அரைச்சி ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சு காலைல இது மாதிரி பண்ணுங்க. காலைல பண்ணாலும் சரி, சாயந்தரம் பண்ணாலும் சரி, பண்ணி நல்லா அப்படியே டேஸ்ட்டாக கொடுங்க. 1/2 கிலோ 2 உலக்கு பச்சரிசிக்கு 1/2 கிலோ வெல்லம் சரியாக வரும், இனிப்பு கரெக்டாக வரும். 1 உலக்கு பச்சரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் போடுங்க. 2 உலகுக்கு 1/2 கிலோ வெல்லம் போடுங்க. ஏலக்காய் வேணால் போட்டுக்கோங்க, சோடாப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் போடலை, சோடாப்பும் போடலை. தேங்க்யூடாம்மா. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்கப்பா. அவ்வளோதாண்டா. இது வரப்பா சூப்பராக